ட்ரையல் பேலன்ஸ், லெட்ஜர், ஜேர்னல் என்ட்ரிஸ், அக்கௌண்டிங் ரூல்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரிப்ரேஷன் வந்து பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். அந்த இன்னைக்கு கிளாஸ் வந்து நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் ரிலேட்டிவாக நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லும். நம்மளுக்கு ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அப்ளை பண்ணி இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து டிஸ்கஷன் நம்ம பார்ப்போம். இஸ் த ஒன் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸை வந்து கம்பேர் பண்ணி ரேஷியோ அனாலிசிஸில் ஹவு மெனி டைம்ஸ், ஹவு மெனி பர்சன்டேஜ் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா கேல்குலேஷன்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஃபார் இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி இந்த சாப்டர்ஸ் வந்து இருக்கும். ரேஷியோ அனாலிசிஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேஷியோ அனாலிசிஸ் பார்க்க சொல்ல ஒன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க சொல்ல இஸ் ஒன் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட டெக்னிக்கல் டூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. The financial status and operational performance of business entries can be ascertained through financial analysis அப்படின்னு சொல்றாங்க. Analysis of the financial statement involves study of the items in the financial statement and making a logical conclusions அப்படின்னு சொல்லியிருக்கோம். And there is a various tools variable financial analysis such as common size statement, comparative statement, ratio analysis, cash flow analysis, etc. Okay. இதெல்லாமே இஸ் டூல்ஸ் ஃபார் தி ஸ்டேட்மெண்ட், அதாவது ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு ஒன் ஆஃப் த டூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். என்னென்ன டூல்ஸ்னு பார்த்தா காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ரேஷியோ அனாலிசிஸ், கேஷ் ஃப்ளோ அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இதெல்லாமே இஸ் ஃபார் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை வந்து எப்படின்னு நம்ம கேல்குலேஷன் பண்ணதுக்கு இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து டூல்ஸ் வந்து நம்ம அப்ளை வந்து பண்ணுறோம். இஸ் ஆடியோ ரிசீவபிள் ஸ்டூடெண்ட்? ஆடியோ ரிசீவபிள்? Okay. And next one is the meaning of and accounting ratios நம்ம பார்க்குறோம். Is the accounting ratios in பார்க்கறதுல is the relation between two related for independent items அப்படின்னு நம்ம பார்க்குறோம். The mathematical expressions for the relation between two related to independent items பார்க்குறோம். சரிங்களா? Is a numerical or quantitative relationship between two items பார்க்குறோம். Calculate by the one item by another related items நம்ம மீனிங் ஆஃப் தி அக்கௌண்டிங் ரேஷியோஸை பற்றி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் தேர் ஆஸ் அ கால் ஃபார் அக்கௌண்டிங் ரேஷியோ, அதாவது அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்டு காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அனலைசிஸ் வந்து பண்ணுறது தான் இந்த அக்கௌண்டிங் ரேஷியோஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரல் மீனிங் வந்து நீங்களே வந்து உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக்கில் இருந்து எடுத்து ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணீங்க. ஜஸ்ட் நான் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் மீனிங்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிபிடி உங்களுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கேன். தென் நம்ம இப்போ இதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிவாக நம்ம அதை எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி நம்ம ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஃபார் இப்போ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க எக்ஸாம்பிள் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் நம்ம எப்படி பார்ப்போம்னா 2:2:1 அப்படி நம்ம கேல்குலேஷன் வந்து கண்டுபிடிக்கலாம். அல்ல பர்சன்டேஜ், ஹவு மெனி பர்சன்டேஜ்னு நான் சொல்லியிருந்தேன். ஹவு மெனி டைம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் 4 times 5 times 6 times அப்படின்னு சொல்லி கம்பேரிட்டிவ் ஃபார் தி அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை கம்பேரிட்டிவ் பண்ணி நம்ம வந்து அக்கௌண்டிங் ரேஷியோ கேன் வந்து ஃபாலோ பண்ண முடியும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மீனிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் தி ரேஷியோ அனாலிசிஸ். இதெல்லாமே உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ். இதெல்லாமே நீங்கள் இதை படித்தா கூட உங்களுக்கு ஓகே. தியரிட்டிக்கல் கொஷின்ஸ் நீங்கள் இந்த பிபிடியில் இருக்கக்கூடியதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணால் கூட ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா தியரிட்டிக்கல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அக்கார்டிங் டு தி வந்து என்ன சொல்றாரு பாருங்க. ரேஷியோ அனாலிசிஸ் இஸ் ஸ்டடி ஆஃப் தி ரிலேஷன்ஷிப் அமாங் வேரியஸ் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ். வேரியஸ் ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் உடைய 2 years உடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஷியல் பொசிஷன் மீன் பேலன்ஸ் ஷீட் நம்ம எடுத்துக்கலாம். பேலன்ஸ் ஷீட்டை நீங்கள் எடுத்து 2 years பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அதை கம்பேரிட்டிவ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணலன்னா தென்
என்ன பொசிஷன் இப்போ வந்து பிஸ்னஸ் உடைய கண்டிஷன்ஸ் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸோ இல்லை ஒரு 2 இயர்ஸோ அந்த மாதிரி இயர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அதை ரேஷியோ அனாலிசிஸை கம்பேர் பண்ணி அது மூலிமா என்ன ரிசல்ட் வருது, அந்த ரிசல்ட் இப்போ ஃபியூச்சருக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் இந்த டூல்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் ரிலேட்டிவாக வந்து எப்படி வந்து எக்ஸ்பென்சஸை மீட் பண்ணலாம், ஓகே, எக்ஸ்பென்சஸ் எப்படி மீட் பண்ணி குறைக்கலாம், இன்கம் எப்படி அதிகப்படுத்துது, சேல்ஸ் எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அண்டு கிரெடிட்டார்ஸ் ஆர் டெப்டார்ஸை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் நம்ம இதை வந்து பார்ப்போம். இது உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்றதுனால இந்த சாப்டர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரேஷியோ அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிள் சாப்டர் தான். இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாவே போதுமானது. இதில் வந்து நீங்கள் ரேஷியோஸ் வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு இதில் நெக்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ்ல சிம்பிளி அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ் அண்டு facility for analysis of financial statement, analysis operation for efficiency of business and help to the budgeting and forecasting பண்ணதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றோம். அதே மாதிரி இன்டர்ஃபார்ம் கம்பேரிசன் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப ஈஸியா அனலைசிஸ் வந்து பண்ண முடியும். சரிங்களா? தென் நான் ரொம்ப ஸ்பீடா போறதுக்கு என்ன காரணம்னா, தென் இதெல்லாம் வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு நான் இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து ப்ராப்ளம்ஸ் கிட்ட நான் போகணும், இருந்தாலும் அதோட மீனிங் இதெல்லாம் ஓரளவுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா வந்து நம்ம அடுத்த லெவல் ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு சாப்டருக்குள்ள போற மாதிரி இருக்கும். அதனால இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடா ரீட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் ஷெட்யூல் ரொம்ப கம்மி. அதாவது மொத்தமே 5 கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 5 கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும். அதனால ஒவ்வொரு இதுக்கும் நம்மளுக்கு டைம் அதிகமா இழுக்கும். ப்ராப்ளம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நான் ஜஸ்ட்டு இந்த ஸ்லைட்லாம் ஒரு வியூக்காக உங்களுக்கு நான் காட்டுறேன். அதனால நீங்கள் அதை வந்து மெட்டீரியலாக உங்களுக்கு கையில் இருக்க சொல்ல நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன்ஸ், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க சொல்ல லிக்விட் ரேஷியோ, லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராபபிலிட்டி ரேஷியோன்னு சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம். லிக்விடிட்டி ரேஷியோ அண்ட் லாங் டேர்ம் சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராபபிலிட்டி ரேஷியோ. ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் தான் ரேஷியோ. இதில் வந்து 4 டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இஸ் சால்வன்சி ரேஷியோவும் லிக்விடிட்டி ரேஷியோ இஸ் சேம் ஒன்று தான். சரிங்களா? ஃபினான்ஷியல் பொசிஷன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. அண்ட் டர்ன் ஓவர் ரேஷியோ, ப்ராபபிலிட்டி ரேஷியோ. ஓகே, இதுதான் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர் டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்ப்போம். கேட்பாங்க 5 மார்க்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, எக்ஸ்பிளைன் தி டைப்ஸ் ஆஃப் ரேஷியோ அனாலிசிஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ் சொல்ல there are 3 types of the ratio analysis. First one is the probability ratio, second one turnover ratio, and third one long term solvency ratio or financial position ratio, அதாவது liquidity ratio ன்னு சொல்லி சொல்றாங்க. இதுவும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இந்த 3 ரேஷியோ ரிலேட்டிவா தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த 3 ஹெட்டிங்ல ரிலேட்டிவா தான் நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 3 ஹெட்டிங்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் ரேஷியோ உங்களுக்கு ரெகுலரா கேட்குறாங்க, ஓகே, கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ஸா இருக்கு, அதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸும் நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ண போறோம். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆடியோ ரிசீவபிள்? ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரேஷியோ அனாலிசிஸ் டைப்ஸ். வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் லிக்விடிட்டி ரேஷியோ, ப்ராபபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ, ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சார்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். லிக்விடிட்டி ரேஷியோவில் நம்ம என்ன பார்ப்போம்னா கரண்ட் ரேஷியோ ஆர் குயிக் ரேஷியோ, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ரேஷியோவில் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, டர்ன் ஓவர் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சால்வன்சி ரேஷியோவில் டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோவில் அனதர் ஒன் என்ன பார்க்கணும்னா ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ நம்ம பார்க்குறோம். ஏர்னிங்கில் பார்க்க சொல்ல ப்ராஃபிட், ஏர்னிங் ரேஷியோ, ஏர்னிங் பர் ஷேர்ஸ் ரேஷியோ, இதெல்லாமே நம்ம டைப்ஸ் ஆஃப் ரேஷியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஓகே, இது நெக்ஸ்ட் ஒன் நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம போய் நம்ம டைரெக்டாக இப்போ இந்த ப்ராப்ளம் நீங்கள் பார்க்க சொல்லும். தென்
டர்ன் ஓவர் ரேஷியோ, அதாவது லிக்விடிட்டி ரேஷியோலேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் வந்து டிஸ்பிளேல இருக்கு. ஃபார் தி எக்ஸாம்பிள் கரண்ட் ரேஷியோ, அதாவது 3 டைப்ஸ் ஆஃப் ரேஷியோவில் ப்ராபபிலிட்டி ரேஷியோ, டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன், சால்வன்சி ரேஷியோ சொன்னேன்ல, அந்த சால்வன்சி ரேஷியோவில் ஒரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் மேலே பாருங்க, calculate current ratio from the following information சொல்லி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வென்டரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்வலன்ஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ட்ரேட் கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நேற்று கிளாஸ்ல நீங்க பேலன்ஸ் ஷீட்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா இந்த ரேஷியோ அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கரண்ட் அசட் என்ன, கரண்ட் லயபிலிட்டிஸ் என்ன, இது நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்ல பார்க்க சொல்லும் ஃபிக்ஸட் அசட், டேஞ்சபிள் அசட், இன்டேஞ்சபிள் அசட், கரண்ட் அசட்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்மேட்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பண்ணாதான் உங்களுக்கு ஒவ்வொரு அக்கௌண்ட் நீங்க போக சொல்ல உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இன்கேஸ் நீங்க அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இந்த கரண்ட் அசட்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, கரண்ட் லைபிலிட்டி தெரியாம விட்டுட்டுனா அப்புறம் நீங்க வந்து இது வந்து உங்களால என்ன பண்ண முடியாது, செக்ரிகேட் பண்ண முடியாது. அதனால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பண்ணா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன் தான். சொல்றீங்களா? ஓகே, இப்போ கரண்ட் ரேஷியோன்னு சொல்ல அதுக்கான ஃபார்முலாஸ்ன்னு பார்த்தா சிம்பிள் ஃபார்முலா தான், கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். இதுதான் வந்து ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கரண்ட் அசட் அப்படின்னு நம்ம பார்க்க சொல்ல எதெல்லாம் கரண்ட் அசட் அப்படி நீங்க அங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாலும் இங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கரண்ட் அசட் என்ன, கரண்ட் லயபிலிட்டி என்ன, எல்லாமே மெர்ஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா செப்பரேட்டா பிரிக்க போறீங்க. கரண்ட் அசட்னா என்ன, அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்முலா கீழே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க கரண்ட் அசட்ல என்னென்ன இருக்கு. இப்போ எதெல்லாம் கரண்ட் அசட் நம்ம சொல்லலாம்னா இதுவும் நீங்க நோட்ஸா கூட எடுத்து வச்சுக்கலாம். கரண்ட் அசட்னா கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஓகே, பிளஸ் இன்வென்டரிஸ், ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இதுவரை தான் இந்த ப்ராப்ளத்துல கரண்ட் அசட். அப்போ இதுவரை நீங்க ஆட் பண்ணா போதும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தா ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் பிளஸ் பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்சஸ் பேயபிள். அப்போ இது வரையும் லயபிலிட்டிஸ் நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம். உங்களுக்கு கரண்ட் லயபிலிட்டிஸ் கிளியராக நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம், கரண்ட் அசட் கிளியராக நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போ ரெண்டுமே ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணினா உங்களுக்கு கரண்ட் அசட் வந்து 8 lakh rupees வருது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கரண்ட் லயபிலிட்டி வந்து 4 lakh rupees வருது. அப்போ இது வந்து நீங்க ஃபார்முலாவோட அப்ளை பண்ண சொல்லும். அண்ட் 8 lakh 4 lakhs டிவைடட் பை பண்ணா அப்போ 2:1 அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்றீங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்ட், ஒரு கிளியர்? ஓகே, சரி நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இஸ் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் வந்து என்ன ரேஷியோ கிளேட்டிவா, அதாவது நம்ம இப்போ ஒவ்வொரு ரேஷியோவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஒவ்வொரு ஃபார்முலாஸ் இப்போ நீங்க இதெல்லாம் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணிட்டே வரணும். இப்போ பேப்பர்ஸ் ஒர்க் நீங்க பண்ண சொல்ல இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ரேஷியோ நம்ம எதுக்கு ரிலேட்டிவா பார்த்தோன்னா கரண்ட் ரேஷியோ. அப்போ நீங்க நேற்றுக்கு என்ன பண்ணிருக்கணும்னா கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் கரண்ட் அசட் பை கரண்ட் லயபிலிட்டி நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபார்முலா வந்து நோட் பண்ணி வச்சிருக்கணும். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஒன் குயிக் ரேஷியோன்னு இருக்காங்க. சரிங்களா? குயிக் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லுவோம். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் இப்போ கிளாஸ் கொடுக்கறது உங்களுக்கு புரியுதா? ஓகே, சாட் பாக்ஸ்ல வேணா மெசேஜ் இப்போ பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்தா உடனே எனக்கு கொஞ்சம் கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்கேஸ்
உங்களுக்கு கிளாஸ் கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாருமே எஸ்ன்னு கொடுங்க சாட் பாக்ஸ்ல. நான் சாட் பாக்ஸ் ஓபன் பண்ணிருக்கேன். சப்போஸ் ஏதாவது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, லாங்குவேஜஸ் உங்களுக்கு புரியல அந்த மாதிரி ஏதாவது இருந்தா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, மோரோதான் எல்லாருமே எஸ்ன்னு சொல்லிருக்கீங்க. கரண்ட் லயபிலிட்டிஸ்னா புரியல. ஓகே, கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்றது ஒன்றும் இல்லை. ஒரு பிஸ்னஸ்ல எந்த அளவுக்கு லயபிலிட்டிஸ் வச்சிருக்காங்க. லயபிலிட்டிஸ்னா என்னன்னு சொல்லுவோம்னா, நம்ம பொறுப்புகள் சொல்லுவோம். நம்மளுக்கு ஒரு வீட்டில் என்ன மாதிரி பொறுப்புகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க வந்து ஒரு சேலரி எம்ப்ளாயா இருந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், கம்பல்சரி அது வந்து எக்ஸ்பென்சஸை எந்த அளவுக்கு நீங்க வந்து செலவு செய்வீங்க. அதே மாதிரி என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் சேவிங்ஸ் இல்லை ஏதாவது கடன் வாங்கியிருப்பீங்க, ஏதாவது பண்ணியிருப்பீங்கல்ல. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகிருப்பீங்க. அதுதான் வந்து ஒரு பிஸ்னஸ் உடைய கரண்ட் லயபிலிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேபிட்டல் யாருக்கிட்ட வாங்கியிருப்பாங்க பிஸ்னஸ், அப்போ இஸ் ஒன் ஆஃப் த லயபிலிட்டிஸ். அப்போ இது வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் இப்போ வந்து பேங்க்ல வந்து ஏதாவது லோன் வாங்கியிருப்பீங்க. ஓகே, அப்போ வந்து அது எப்படி வேணாலும் நீங்க வந்து என்ன பண்ணணும், கொடுத்து ஆகணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, பிஸ்னஸ்க்காக நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுடைய ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்டை வந்து எவ்வளோ உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு அதை வந்து நீங்கள் உங்களுடைய கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணி காட்டிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த இன்கம் டேக்ஸ்ன்னு சொல்ல நீங்கள் வந்து கரெக்டாக அதை வந்து பே பண்ணணும். அப்போ அந்த பேமெண்ட் இஸ் லயபிலிட்டிஸ் உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தென் நீங்கள் வந்து பார்க்கணும். சரிங்களா. லாஸ்ட் கிளாஸ் வந்து ரீகால் வந்து பண்ண முடியாது ஜனனி, ஏன்னா இப்போ நம்மளுக்கு போர்ஷன் இஸ் ஹெவியா இருக்கு. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஆல்ரெடி வந்து கொடுத்துருக்கோம். அந்த மெட்டீரியல்ஸை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்கேஸ் இந்த கிளாஸஸ் யாராவது வீடியோ ஆடியோ ரெக்கார்டு எடுத்திருந்தா அந்த இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் வந்து கிளாஸஸ் வந்து ஆடியோ ரெக்கார்டு இல்லை வீடியோ ரெக்கார்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க எடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் அதை கொஞ்சம் நீங்க பண்ணுங்க. சரிங்களா. அதாவது எஸ்டர்டே கிளாஸஸை மறுபடியும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணால் இன்னைக்கு எடுக்க வேண்டிய போர்ஷன் வந்து இன்கம்ப்ளீட் ஆகிடும். நாளைக்கு இருக்கிறது நம்மளுக்கு இன்னும் ஒரு 1.5 hours தான் கிளாஸஸ். அதனால இது ரொம்ப கஷ்டமாயிடும். சரிங்களா. அதனால நீங்கள் கொஞ்சம் குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் நோட்ஸ் மெட்டீரியல்ஸை நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் நம்மளுக்கு டைம் இருந்தால் ஏதாவது டிஸ்கஷன் இருந்தால் நான் உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ள போயிடலாம். இப்போ வந்து லிக்விட் ரேஷியோ நம்ம பார்த்துருக்கோம். லிக்விட் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்க சொல்லுவோம். அந்த லிக்விட் ரேஷியோ குயிக் ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லிக்விடிட்டி ரேஷியோவில் லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் அசட்ஸ்ன்னு பார்க்க சொல்ல நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன சொல்லலாம்னா, கரண்ட் அசட்ல இருந்து இன்வென்டரியும் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸும் நம்ம எடுத்துனோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேஷ் கையில் வச்சிருக்கீங்க, லிக்விடாக நீங்கள் கையில் கேஷ் வச்சிருக்கீங்க, அதில் பேங்க்ல ஏதாவது அமௌண்ட் இதை வச்சிருக்கீங்க. இதெல்லாமே நம்ம வந்து லிக்விட் அசட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து உடனே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எடுத்து நம்ம செலவு செய்ய பண்ணதுக்கு தேவைப்படக்கூடியது லிக்விட் அசட். அதனால நீங்க வந்து குயிக் ரேஷியோன்னு சொல்லி அந்த லிக்விட் அசட்ஸை பத்தி இங்க கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ரேஷியோ என்ன சொல்றாங்க பாருங்க, குயிக் ரேஷியோ ஈக்குவல் குயிக் அசட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, டோட்டல் கரண்ட் லயபிலிட்டிஸ் 1 lakh, டோட்டல் கரண்ட் அசட் வந்து 2,50,000, இன்வென்டரிஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். இந்த இன்வென்டரியும் ப்ரீபெய்டு அசட்ஸ் தான், கரண்ட் அசட்ஸ் தான். இது வந்து எதுல ஆட் ஆயிருக்குன்னா டோட்டல் கரண்ட் அசட்ல இருக்கு. சரிங்களா. அப்ப இந்த டோட்டல் கரண்ட் அசட்ல இருக்கிறதுனால அந்த ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டா தான் உங்களுடைய லிக்விட் அசட்ஸ் வந்து நீங்க எடுக்க முடியும். சரிங்களா. அதனால தான் இங்க கொடுத்துருக்காங்க ஃபார்முலா, லிக்விட் ரேஷியோ ஈக்குவல் கரண்ட் அசட் டிவைட் பை கரண்ட் லயபிலிட்டி. கரண்ட் லயபிலிட்டிஸ் டோட்டல் கரண்ட் லயபிலிட்டி கொடுத்துட்டாங்க 1 lakh rupees. அதனால அந்த 1 lakh நீங்க அப்படியே கொண்டு வந்துடுறீங்க. லிக்விட் அசட் வரைக்கும் கால்குலேஷன் பண்றீங்க. லிக்விட் அசட்ல கரண்ட் அசட் மைனஸ் இன்வென்டரிஸ் அண்ட் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நீங்க லெஸ் பண்ணா உங்களுக்கு வரக்கூடிய வேல்யூ 1,85,000. அதாவது டோட்டல் அசட்ல இருந்து, கரண்ட் அசட்ல இருந்து
அந்த ரெண்டுத்தையும் நீங்கள் லெஸ் பண்ணால் உங்களுக்கு 1,85,000 வரும். அப்போ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண சொல்ல உங்களுக்கு தென் 1.85:1 வந்து உங்களுக்கு குயிக் ரேஷியோ வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம ரெண்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து கரண்ட் ரேஷியோ, அனதர் ஒன் குயிக் ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் ரேஷியோ அனாலிசிஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது the following is the balance sheet as the company as on 31st March அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நேற்று கிளாஸ் பார்த்தோம்ல, ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் நம்ம கால்குலேஷன் லாஸ்ட்டாக முடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க அசட் பாருங்க 8,40,000, லைபிலிட்டிஸ் 8,40,000. இப்போ அசட்ல பாருங்க லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி. இப்போ இது ரெண்டு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து ஃபிக்ஸட் அசட். இந்த ஃபிக்ஸட் அசட்க்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், எப்படி டெப்ரிசியேஷன்ல வந்து கால்குலேஷன் பண்ணிருப்போம். ஓகே, அண்ட் இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஸ்டாக் அண்ட் டெப்டாஸ், பில்ஸ் ரிசீவபிள், கேஷ் அண்ட் ஹேண்ட். இதெல்லாமே வந்து கரண்ட் அசட்ஸ். இதெல்லாமே நம்ம என்னன்னு சொல்லணும்னா கரண்ட் அசட். அப்போ நம்மளுக்கு தெரியணும் கரண்ட் அசட்னா என்ன, கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன அப்படி நம்மளுக்கு தெரிஞ்சாதான் ப்ராப்ளத்துக்குள்ள நம்ம வந்து போட முடியும். சரிங்களா, அதுல அதை பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஷேர் கேபிட்டல், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஜெனரல் ரிசர்வ், 12% debentures, sundry creditors, bills payable. இப்போ liabilities டீடைல்ஸும் கொடுத்துட்டாங்க. இதை பேஸ் பண்ணி உங்களை என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்க. அண்ட் கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, இன்வென்டரி டு ஒர்க்கிங் கேபிட்டல், டெப்த் டு ஈக்விட்டி ரேஷியோ, அண்ட் ப்ராப்பர்ட்டி ரேஷியோ, கேபிட்டல் கெய்னிங் ரேஷியோ, ஏர்னிங் ரேஷியோ, அண்ட் கரண்ட் அசட் டு ஃபிக்ஸட் அசட்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு there are ஒரு 7 ரேஷியோஸ் வந்து கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 7 ரேஷியோல இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு 2 ரேஷியோக்கான ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சு. அப்போ 2 ஃபார்முலாஸை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரிமைனிங் இருக்கிறது நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த உங்களுடைய ப்ராப்ளம் வேணா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. நம்ம இப்போ ப்ராப்ளம் வந்து 1 by 1 அப்படியே ஒவ்வொரு ரேஷியோ நம்ம டிஸ்கஷன் வந்து நெக்ஸ்ட் நம்ம போயிட்டு பார்த்துட்டே போகலாம். What a receivable student. வெயிட் பண்ணுங்க, லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஐ மூவ் த நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, இப்போ நீங்க கொஸ்டின் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுதான் நம்ம இதை வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கரண்ட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோன்னு பார்க்க சொல்ல கரண்ட் அசட் பை கரண்ட் லைபிலிட்டி. இப்போ கரண்ட் அசட்ஸ் வரையும் நீங்க வந்து அந்த இருக்கிற கொஷின்ஸ்ல இருந்து நீங்க எடுத்தா ஸ்டாக் இன் ஹேண்ட், இன்வென்டரி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணா உங்களுக்கு 3,50,000 வரும். கரண்ட் லைபிலிட்டி வந்து ஒரு 1,50,000. அப்போ 2.33:1 உங்களுக்கு கால்குலேஷன் ஃபார் கரண்ட் ரேஷியோ வருது. லிக்விட் ரேஷியோ பார்க்க சொல்ல லிக்விட் அசட் டிவைடட் பை லிக்விட் லைபிலிட்டிஸ், அதாவது கரண்ட் லைபிலிட்டிஸ் அர்த்தம். அப்போ 1,50,000 லிக்விட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி வந்து 1,50,000. சரிங்களா, அதே மாதிரி இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்த வரையும் ப்ராபபிலிட்டி ரேஷியோ உங்களுக்கு அதுக்கு ரிலேட்டிவாக கொடுத்தா அது வந்து பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் கால்குலேஷன் வந்து பண்ணுவீங்க. மற்ற 2 ரேஷியோமே வந்து ஹவு மெனி டைம்ஸ், அதாவது ஹவு மெனி டைம்ஸ்ன்ட்டீங்க கால்குலேஷன் வந்து, அதாவது டர்ன் ஓவர்லாம் வந்து ஹவு மெனி டைம்ஸ் வந்து வரும். இது வந்து ஈஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். 2:1, 3:1 அந்த மாதிரி சொல்லி ப்ரொபோர்ஷன் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் இதுக்கு, அதாவது சால்வன்சி ரேஷியோக்கு. இதே வந்து ப்ராபபிலிட்டி ரேஷியோனா பர்சன்டேஜ், ஹவு மெனி பர்சன்டேஜ்னு கண்டுபிடிக்கிற மாதிரி வரும்.
சரிங்களா? அது எல்லாமே மல்டிப்ளை 100ஆல மல்டிப்ளை பண்ற மாதிரி வரும் அந்த ரேஷியோ. அதுவும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் இன்வென்டரி டு ஒர்க்கிங் கேபிட்டல். இதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க ஃபார்முலாலாம். இன்வென்டரி டிவைடட் பை ஒர்க்கிங் கேபிட்டல். இன்வென்டரினா என்ன? ஓகே, அதுவும் உங்களுக்கு நோட்ஸ் ஃபர்தரா வரக்கூடியதுல உங்களுக்கு இருக்கு. இன்வென்டரினா என்ன, ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்னன்ட்டு உங்களுக்கு இருக்கும். தென் இன்வென்டரி அவர் டைரக்டா கொடுத்துட்டு அதனால 2 lakh rupees. ஒர்க்கிங் கேபிட்டல் பார்க்க சொல்ல கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ், இது ரெண்டுத்தையும் லெஸ் பண்ணாதான் உங்களுக்கு என்னதுன்னா ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரிங்களா? அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்போ ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு நீங்க பார்க்கணும்னா கரண்ட் அசெட்டையும் கரண்ட் லைபிலிட்டியும் லெஸ் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஒர்க்கிங் கேபிட்டலும் கிடைக்குது. நெக்ஸ்ட் அதுக்கானது அனுப்பிச்சா 1:1 நீங்க வந்து இன்வென்டரி ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து கால்குலேட் பண்றீங்க. அண்ட் டெப்த் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்க சொல்ல லாங் டேர்ம் டெப்ட்ஸ் அண்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட். இப்போ லாங் டேர்ம் டெப்த்னு பார்க்க சொல்ல 4,20,000 அண்ட் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்னு பார்த்தா 2,70,000. அப்போ 1.56:1 வந்து நீங்க கால்குலேஷன் வந்து பண்றீங்க. ஓகே, இஸ் த நெக்ஸ்ட் ஒன் லாங் டேர்ம் டெப்த் ஆர் ஷேர் ஹோல்டர். அதாவது அனதர் ஃபார்முலாஸும் இதுல கொடுத்துருக்காங்க. இதுவும் நம்மளுக்கு தேவைப்படும். இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றது பேஸ் பண்ணி தான் அது வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ லாங் டேர்ம் டெப்த் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் அண்ட் லாங் டேர்ம் ஃபண்ட்ஸ், இப்படியும் நீங்க என்ன பண்ணலாம்னா கால்குலேஷன் வந்து பண்ணலாம். ப்ரொப்ரைட்டர்ஸ் ரேஷியோன்னு பார்க்க சொல்ல ஷேர் ஹோல்டர் ஃபண்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட். அப்போ 2,70,000 டிவைடட் பை 8,40,000. அண்ட் கேபிட்டல் ஏர்னிங் ரேஷன் பார்க்க சொல்ல ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் bearing for securities divided by equity share capital. அப்போ 4,20,000 ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கு. அண்ட் ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2 lakhs rupees. அப்போ உங்களுக்கு 2.1:1 வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அதே மாதிரி கரண்ட் அசெட் ஃபார் ஃபிக்ஸட் அசெட் ரேஷியோ, கரண்ட் அசெட் டிவைடட் பை ஃபிக்ஸட் அசெட்டை டிவைட் பண்ணா உங்களுக்கு 0.71%, அதாவது 1% வந்து ப்ரொபோர்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பார்க்க இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதாவது நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் சால்வன்சி, ஃபினான்ஷியல் ரேஷியோ எல்லாமே நம்ம வந்து இதுக்கு ரிலேட்டிவா தான் நம்ம டிஸ்கஷன் பண்ணோம். அதாவது பேலன்ஸ் ஷீட்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தான் அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லும் நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் நீங்க கம்பேர் பண்ணி அந்த அதுல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை நீங்க என்ன பண்ணீங்க அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்ப்பீங்க. அப்படி பார்க்க சொல்ல the following the summarize the profit and loss account of the Mr. Taj Product Limited for the previous year ending 31st December சொல்லி உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் அக்கௌண்ட் கொடுக்கல, ஒன்லி ஃபார் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதுல உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ட்ரேடிங்கோட இன்ஃபர்மேஷனையும் கொடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் வந்து இங்க கொடுத்துட்டாங்க ஸ்டேட்மெண்ட்டா. இதுல ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ், டைரக்ட் வேஜஸ், மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே நீங்க வந்து ட்ரேடிங்ல பார்த்துருப்பீங்க. ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நம்ம அந்த ஃபார்மேட்ல இருக்கிறது தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட் பண்ணியிருக்காங்க 10,08,000. நான் சொன்ன மாதிரி தான், அதாவது கிரெடிட் சைடு ஹையஸ்டா இருந்து அதை கொண்டு வந்து டெபிட் சைடு கொண்டு வந்து லெஸ் பண்ணா உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். இங்க லாஸ்ட் ஒன் நெட் ப்ராஃபிட்னு இருக்கு பாருங்க, இது ஆன்சர். ஓகே, இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு ஆன்சர். ஓகே, இப்போ கீழே என்ன கேட்டிருக்க பாருங்க, ஒர்க் அவுட் ஃபாலோயிங் த ரேஷியோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரேஷியோல எங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, காஸ்ட் ரேஷியோ அண்ட் மெட்டீரியல் கன்சியூம் ரேஷியோ, லேபர் காஸ்ட் ரேஷியோ, ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் ரேஷியோன்னு சொல்லி அண்ட் தென் டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் வந்து இதுல வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி ரேஷியோ. இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சால்வன்சி, ஃபினான்ஷியல் பொசிஷன் ரேஷியோ நம்ம பார்த்தோம். சரிங்களா? அது வந்து பேலன்ஸ் ஷீட் ரிலேட்டிவா நம்ம டிஸ்கஷன் வந்து பண்ணியிருப்போம். இது வந்து ப்ராஃபிட் அண்ட் ப்ராபபிலிட்டி ரேஷியோன்னு சொல்லுவோம். தென் இது வந்து பர்சன்டேஜ் நீங்க கால்குலேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஃபார்முலாஸ்லாம் நீங்க வந்து இப்போ நான் கொடுக்குற ஃபார்முலாஸும் ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக் கையில இருந்தா அந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ஸை நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல உங்களுக்கு எல்லா ரேஷியோஸ்க்கான ஃபார்முலாஸும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய ரெஃபரன்ஸ் புக் இருந்தா. ஓகே, எல்லாருக்குமே ரெஃபரன்ஸ் புக்ஸ் இருக்கா?
மெட்டீரியல்ஸ் கையில் இருக்கா உங்களுக்கு? ஓகே. அப்போ புக்ஸ் இருந்தால் அந்த ரெண்டு வால்யூம் கொடுத்துருப்பாங்க. வால்யூம் 2 கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வால்யூத்தில் நீங்கள் இப்போ வந்து கையில் புக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். கண்டென்ட்ல வந்து நீங்கள் பாருங்கள், ரேஷியோ அனாலிசிஸ்ன்னு சாப்டர் இருக்கும். அந்த ரேஷியோ அனாலிசிஸ் சாப்டர்ஸை ஓப்பன் பண்ணி நான் சொல்கிற அந்த ரேஷியோஸ் எல்லாமே அதில் வந்து இருக்கும். சரிங்களா? ப்ராபபிலிட்டி ரேஷியோ, சால்வன்சி ரேஷியோ, ஃபினான்ஷியல் பொசிஷன் ரேஷியோ அண்டு டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லி எல்லா ரேஷியோஸ்க்கானது அதில் என்னென்ன ரேஷியோஸ்லாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். தென் இப்போ நீங்கள் வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கிங்க, எதெல்லாம் நம்ம வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சுட்டா தென் நீங்கள் ரேஷியோ அனாலிசிஸ் எப்படி கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ சொல்யூஷன் நம்ம பண்ணுறோம். என்ன சொல்யூஷன் பண்ணுறோன்னா, இங்கே வந்து கிராஸ் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, நெட் ப்ராஃபிட் கேட்டிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கான சிம்பிள் கால்குலேஷன் ஒன்று பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ரேஷியோவை கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்கறதுல இப்போ வந்து கிராஸ் சேல் என்ன சொல்றாங்க, கிராஸ் சேல் வந்து பண்றாங்க அண்ட் மெட்டீரியல் கன்சியூம் பண்றாங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பண்றாங்க. சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரேஷியோ அனாலிசிஸ் கண்டுபிடிக்க போறோம். வேணா இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த ஆன்சரை வந்து நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா நம்ம ரேஷியோ அனாலிசிஸ் போட சொல்ல ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கேன்னா கிராஸ் சேல். இப்போ கொஸ்டின்ல கிராஸ் சேல் இருக்கும் 8,50,000. அதுக்கப்புறம் லெஸ் என்ன பண்றாங்கன்னா காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட். இதெல்லாம் எப்படி சார் நீங்க லெஸ் இது இங்க கொண்டு வரீங்கன்னா இதுதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் இதை வந்து நீங்க லெஸ் பண்ணணும். அதனால இந்த ஃபார்மேட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ கிராஸ் சேல் 8,50,000. அதுல நீங்க என்ன பண்றீங்கன்னா லேஸ் காஸ்ட் ஆஃப் குட் சோல்டு. சரிங்களா? குட் சோல்டு மீன் குட் சேல்ஸ்னு அர்த்தம். ஓப்பனிங் ஸ்டாக் மெட்டீரியல் ஆட் மெட்டீரியல் பர்ச்சேஸ். சப்போஸ் ஓப்பனிங் ஸ்டாக் இருந்தா நீங்க ஆட் பண்ணணும், மெட்டீரியல் பர்ச்சேஸ் இருந்தா ஆட் பண்ணணும். சரிங்களா? அப்போ 99,500 3,20,000 டோட்டல் வந்து 4,19,500. க்ளோசிங் ஸ்டாக்கா இருந்தா லெஸ் பண்ணிடணும். அப்போ 89,000 லெஸ் பண்ணிடுறீங்க. And next one, material consume, direct wages, manufacturing expenses. அது வரை ஆட் பண்ணா உங்களுக்கு 5,70,000 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சிருங்க. அதுல லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க ஒரு 60,000 நீங்க லெஸ் பண்ணா உங்களுக்கு 5,50,000 காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கண்டுபிடிச்சிருங்க. அண்ட் கிராஸ் ப்ராஃபிட், அதாவது 8,50,000ல இருந்து இந்த 5,50,000 10,000 நீங்க லெஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய 3,40,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ நம்ம ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். அப்புறம் நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து என்ன லெஸ் பண்றீங்கன்னா லெஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் அண்ட் செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இது ரெண்டுமே நீங்க லெஸ் பண்ண சொல்லும். தென் 1,80,000 நீங்க லெஸ் பண்ணா 3,40,000ல 1,60,000 ஆப்ரேட்டிங் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டாக்ஸேஷன் சொல்லி நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் அதுக்கு. ஓகேங்களா? சார் இதெல்லாம் எப்படி சார்னா இஸ் அ ஃபார்மட். இந்த ஃபார்மட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியும், ரேஷியோக்குள்ள போக முடியும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஆட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம். நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் ஆன் சேல்ஸ் ஆஃப் ஷேர்ஸ், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த 1,60,000 கூட நீங்க லெஸ் பண்ணா ஆட் பண்ணா 1,69,000 வரும். லெஸ் லாஸ் ஆன் சேல்ஸ் ஆஃப் அசெட்ஸ், ஃபினான்சிங் சார்ஜஸ், இன்கம் பிஃபோர் த டாக்ஸேஷன், அதுதான் 1,50,000 நம்ம கால்குலேஷன் வந்து பண்ணிட்டோம். இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டா நம்ம அடுத்தது நம்ம கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ என்னென்ன ரேஷியோ கேட்டிருக்காங்களோ அதை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இப்போ அதுல கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தா 3,40,000. நெட் சேல்ஸ் வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 8,50,000 ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். அதான் நெட் சேல்ஸ் வேல்யூ. அப்போ மல்டிப்ளை 100. எல்லாமே வந்து இந்த ப்ராபபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரையும் டிவைட் பை வந்து நெட் சேல்ஸ் பண்ணுவீங்க, மல்டிப்ளை வந்து 100 பண்ணுவீங்க. சரிங்களா? ரேஷியோ ஏதாவது ஒரு இடத்துல தான் வந்து நெட் சேல் வந்து வராது. மீதி மோஸ்ட் ஆஃப் தி ரேஷியோல டிவைட் பை நெட் சேல்ஸ் தான் இங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்க. அதனால ஈஸியா நீங்க என்ன பண்ணீங்களா ஃபார்முலாஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது ஒரு உங்களுக்கு ஒரு க்ளூ வந்து இது ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராபபிலிட்டி ரேஷியோ பொறுத்த வரையும் டிவைட் பை நெட் சேல்ஸால டிவைட் பண்ணுவீங்க, மல்டிப்ளை 100ஆல பண்ணி ஆகணும். சப்போஸ் வேற ஏதாவது ரேஷியோல தான்
சேஞ்சஸ் வரலாம். டிவைட் பை நெட் சேல்ஸ் வரலாம். அது என்ன கேட்டகரி ஆஃப் தி எக்ஸ்பென்சஸோ அது டிரான்சாக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி அது மாறும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் தி டிவைட் பை நெட் சேல்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஜிபி ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஜிபி ரேஷியோன்னு பார்க்குறது ஜிபி டிவைட் பை என்எஸ். என்எஸ் மீன் நெட் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். டிவைட் பை மல்டிப்ளை 100. இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருந்தா நம்ம அப்படியே வேல்யூ வந்து போட்டுட்டே வரலாம். 3,40,000 டிவைட் பை 8,50,000 மல்டிப்ளை 100. 40% வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் சொன்னா ப்ராபபிலிட்டி ரேஷியோ பொறுத்தவரையும் ஹவு மெனி பர்சன்டேஜ்னு கால்குலேஷன் வந்து பண்ணிட்டு வரணும்னு சொன்னா அதே மாதிரி வரும் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ நெட் ப்ராஃபிட் ஃபார்முலா என்னன்னா நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி என்ன ரேஷியோ கேட்குறாங்களோ அதுதான் வந்து மேலே வரும். டிவைட் பை நெட் சேல்ஸ் மல்டிப்ளை பண்ணி 100ஆல வரும். சரிங்களா? இப்போ நெட் ப்ராஃபிட் நம்ம ஆன்சர்ல 1,60,000 நீங்க கால்குலேஷன் பண்ணிருக்கீங்க. டிவைட் பை நெட் சேல்ஸ் வந்து 8,50,000 மல்டிப்ளை 100 18.82% வந்து கால்குலேஷன் வருவீங்க. ஆப்ரேட்டிங் ரேஷியோன்னு சொல்லும். இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். இப்போ டிவைட் பை நெட் சேல்ஸ் 100. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து உங்களுக்கு அதுல இருக்கு 5,10,000 கால்குலேட் பண்ணிருப்போம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் செப்பரேட்டா கண்டுபிடிச்சிருப்போம் 1,80,000. டிவைட் பை நெட் ப்ராஃபிட் நெட் சேல்ஸ் வந்து 8,50,000. 100 மல்டிப்ளை பண்றீங்க. 81.18% வந்து ஆப்ரேட்டிங் ரேஷியோ நீங்க கால்குலேஷன் வந்து பண்றீங்க. இந்த மீனிங், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன மீனிங், நெட் ப்ராஃபிட் ரேஷியோ மீனிங், ஆப்ரேட்டிங் ரேஷியோ மீனிங், இதெல்லாம் நீங்க தான் வந்து தியரிட்டிக்கலா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பண்ணணும். சரிங்களா? கேட்பாங்க இன்கேஸ் வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டிங் ரேஷியோ, வாட் இஸ் மீன் பை ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோன்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? அதெல்லாம் சார் மீனிங்லாம் கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் நீங்க பார்த்துக்குங்க. இன்கேஸ் உங்களுக்கு மீனிங்கே தெரியலன்னா கூட நீங்க சப்போஸ் இந்த ஃபார்முலா கூட நீங்க எழுதிடலாம். நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்னு சொல்றதும் நெட் ப்ராஃபிட் நம்ம எங்க கண்டுபிடிப்போம்னா ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ட்ரேடிங்க்கு அப்புறம் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடிப்போம். அங்கதான் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? கிராஸ் ப்ராஃபிட் எங்க கண்டுபிடிப்போம்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபைனல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட், அங்கதான் நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிப்போம். அங்க ஒர்க் அவுட் பண்ணீங்களே அதுதான். அப்படியே நீங்க தியரிட்டிக்கலா கூட எழுதிடலாம். சரிங்களா? கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். இது வந்து டெபிட் சைட்ல நம்ம நெட் ப்ராஃபிட்டா வந்து கன்சிடர் பண்ணுவோம். அதாவது டோட்டல் கிரெடிட்டை விட whichever is less for the debit side trading account for the calculation for வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் ஃபார் த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நெட் ப்ராஃபிட் கிராஸ் ப்ராஃபிட் சொல்லிட்டு இந்த கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபார் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு மூவ் பண்ணதுக்கு நம்மளுக்கு இந்த கிராஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி நீங்களே கூட கொஞ்சம் ஓனா கூட இதை வந்து நீங்க கொடுத்துட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி கூட பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரேஷியோ மெட்டீரியல் கன்சியூம் ரேஷியோ, மெட்டீரியல் கன்சியூம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். ஓகே, இங்க மாறுது ரேஷியோ. அப்போ இங்க கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ரேஷியோ. இந்த மாதிரி வரக்கூடிய ரேஷியோஸை நீங்க வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, மெட்டீரியல் கன்சியூம் டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட். ரொம்ப இதெல்லாம் ரேர் தான் உங்களுக்கு கேட்கறது. சப்போஸ் கொஷின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது மாறலாம். உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, ஏன்னா எல்லாமே கொஞ்சம் சிம்பிள் ப்ராப்ளம்னால உங்களுக்கு கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எடுப்பாங்க. சரிங்களா? இன்கேஸ் ரொம்ப ரேரா இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். இருந்தாலும் ஒரு கிளான்ஸ் நீங்க ரேஷியோஸை வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ 3,30,500 divided by 5,70,000 multiply 100 57.98% calculation பண்ணிட்டீங்க. ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் ரேஷியோ, ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்ஸ் divided by cost of production multiply 100. ஓகே, இதை நீங்க கால்குலேட் பண்ணா 2.5% வந்து கால்குலேட் வந்து பண்றீங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன், இப்போ ப்ராபபிலிட்டி ரேஷியோ நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்குலாம் இப்போ நான் இப்போ கொடுக்குறேன். இப்போ ஒரு 2-3 ப்ராப்ளம் வந்து நீங்களே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் நீங்க வந்து கொடுக்குற மாதிரி நான் வந்து இப்போ வந்து டிஸ்கஷன் வந்து நான் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து ரேஷியோ அனாலிசிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே,
பண்ணலாமா? ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாங்களா? ஏன்னா நேற்று செக்ஷனில் நம்ம ப்ராக்டிஸ் வந்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்க மாட்டோம். இருந்தாலும் ப்ராக்டிஸ் வந்து ஒரு ஏன்னா ப்ராக்டிஸ் எடுக்கிற டைம்ல நம்ம அடுத்த இன்னொரு கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். என்ன பண்ணேன்னு நேற்று ப்ராக்டிஸ் கொடுக்கல. தென் இன்னைக்கு நீங்க வந்து ரேஷியோஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு 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 2-3 ப்ராப்ளம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் அந்த டைம்லயே இப்பயே உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க போகலாம், அடுத்தடுத்து போகலாம். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் ஒன் நான் டர்ன் ஓவர் ரேஷியோ ரிலேட்டிவா உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து பண்றேன். இதுல வந்து என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்கன்னா கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ், ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக், கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இன் 25% சொல்லி உங்களுக்கு பர்சன்டேஜ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் இன்வென்டரி டர்ன் ஓவர். ஒரே ஒரு ரேஷியோ தான் இங்க கேட்டிருக்காங்க, இன்வென்டரி டர்ன் ஓவர். இன்கேஸ் 5 மார்க்ஸ்ல கேட்கலாம் அந்த கொஸ்டின்ஸ், சரிங்களா? அப்போ ஒரே ஒரு ரேஷியோ இன்வென்டரி ரேஷியோ. அப்போ இன்வென்டரி ரேஷியோக்கு நீங்க என்ன ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்கன்னா இன்வென்டரி டர்ன் ஓவர் ஈக்குவல் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் இன்வென்டரி அட் காஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுனாவும் நம்மளுக்கு தெரியாது, ஆவரேஜ் இன்வென்டரி அட் காஸ்ட்னும் நம்மளுக்கு தெரியாது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்னு பாருங்க. காஸ்ட் ஆஃப் சோல்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நீங்க கண்டுபிடிக்கணும்னா சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அப்போ சேல்ஸ் வந்து இங்க வந்து கேஷ் சேல்ஸ் நடந்திருக்கு, கிரெடிட் சேல்ஸ் நடந்திருக்கு, ரிட்டர்ன் நடந்திருக்கு. அதாவது இன்வர்ட்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். நான் நேற்று கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னா சேல்ஸ் ரிட்டர்ன், ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ்னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் சொல்லியிருப்பேன், சரிங்களா? அப்போ இந்த ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்னு சொல்றாங்கல்ல, அப்போ ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ்ன்றது சேல்ஸ் ரிட்டர்ன் அர்த்தம். Are you understand? Understand? Audio receivable? Okay. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு நீங்க பார்க்கணும்னா சேல்ஸ்ல இருந்து கிராஸ் ப்ராஃபிட்டை லெஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ தெரியணும். அப்போ சேல்ஸ் வேல்யூன்னு சொல்ல டோட்டல் சேல்ஸ் நம்ம பார்க்க சொல்ல நெட் சேல்ஸ், அதாவது டோட்டல் சேல்ஸ் மீன் நெட் சேல்ஸ். இப்போ நெட் சேல்ஸ்ன்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு கேஷ் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 80,000 கேஷ் பண்ணியிருக்காங்க. கிரெடிட்க்கு வந்து ஒரு 2 lakhs. அப்போ 2,80,000. நம்மளுக்கு ரிட்டர்ன் எவ்வளோ வந்திருக்குன்னா ஒரு 10,000. அப்போ அந்த 10,000 நீங்கள் லெஸ் பண்ணிட்டுனா வரக்கூடிய வேல்யூ தான் நெட் சேல்ஸ் வேல்யூ. ஓகே, அப்போ 2,70,000 வந்து நெட் சேல்ஸ், அதாவது டோட்டல் சேல்ஸ் வந்து நடந்திருக்கு. இதுல என்ன டவுட் இருக்கா? நெட் சேல்ஸ் கால்குலேஷன்ல கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் நெட் சேல்ஸ்னு அர்த்தம். இந்த ஃபார்முலாஸை நீங்க நோட் பண்ணிக்கணும். நெட் சேல்ஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா கேஷ் சேல்ஸ் பிளஸ் கிரெடிட் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன், இல்லைன்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. வித்தின் பிராக்கெட்ல ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அப்போ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு ஈக்குவல் சேல்ஸ் மைனஸ் ஜிபி. ஜிபி மீன் கிராஸ் ப்ராஃபிட். இப்போ பாருங்க, ஜிபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ இஸ் 25% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்பவுமே வந்து ஜிபி வந்து நம்ம கண்டுபிடிப்போம் சேல்ஸ்ல இருந்து தான் 25% வந்து கால்குலேட் பண்ணணும். இது இஸ் அ ப்ரொவிஷன், சரிங்களா? அப்போ ஜிபி வந்து நீங்க எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்னா சேல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஜிபி வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கும், சரிங்களா? அப்போ அதுல இருந்து தான் நீங்க என்ன பண்ணணும் 25% வந்து கால்குலேஷன் வந்து பண்ணணும். அப்போ சேல்ஸ் வந்து 2,70,000 மைனஸ் ஃபார்முலா என்ன சொல்லுங்க மைனஸ் ஜிபி தானே. அப்போ மைனஸ் 20% ஆஃப் தி சேல்ஸ். அப்போ 2,70,000 20% கால்குலேட் பண்ணா 67,500 rupees வரும். அப்போ 2,70,000 65,700 லெஸ் பண்ணா 2,02,500 rupees வந்து உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு வந்து கண்டுபிடிக்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஆவரேஜ் இன்வென்டரி கால்குலேட் பண்றீங்க. ஆவரேஜ் இன்வென்டரின்னு பார்க்க சொல்லும் ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங், ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஓகே, அப்போ ஓப்பனிங் ஸ்டாக்னு பார்க்க சொல்ல உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா 25,000, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா 30,000. அதாவது ஆவரேஜ் இன்வென்டரினா ஆவரேஜ் ஸ்டாக்னு அர்த்தம், சரிங்களா? டிவைட் பை நம்பர் ஆஃப் இதுன்னு பார்ப்பீங்க. ஆவரேஜ்னு கண்டுபிடிக்க சொல்ல நம்பர் ஆஃப் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட் பண்றீங்களோ அதால டிவைட் பண்ணுவீங்க.
இங்கே 2 தான். ஒன்று ஆவரேஜ் ஃபார் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டால் உங்களுக்கு தென் 27,500 rupees வருது. இப்போ அப்ளை த ஃபார்ம்ல காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைட் பை ஆவரேஜ் இன்வென்டரி காஸ்ட்டை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு 2,05,00 டிவைட் பை 27,500 அதை அதை இது பண்ணால் உங்களுக்கு ஆலி வந்து கிடைச்சிருது. சரிங்களா? எவ்வளோ வருதுன்னா 7.36 டைம்ஸ் வந்து கிடைக்குது. எனி டவுட்ஸ்? Or understand? பின்னாடி வந்து ப்ரீவியஸ் ஸ்லைட்ல வந்து அது கட் ஆயிருக்கும். அதனால இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி அதை காட்டியிருக்கும். இது இன்வென்டரி டர்ன் ஓவருக்கு நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலாக்கு இவ்வளோ தூரம் ஸ்டெப்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு ஃபார்முலாஸும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்தா நீங்கள் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ண இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபார்முலா. ஓகே, ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்த வரையும் அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுவரையும் உங்களுக்கு ரேஷியோ அனாலிசிஸ்ல கொஞ்சம் தியரிட்டிக்கலா வந்து கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சில ப்ராப்ளம்ஸ் வந்து நான் செலக்டட் ப்ராப்ளம் எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் இன்னும் டீப்பாக கொஞ்சம் அந்த ரேஷியோ அனாலிசிஸ்ல எப்படிலாம் கேட்பாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் நான் இப்போ ஷேர் பண்றேன். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ வந்து உங்களுக்கு புக்ல இருந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் எடுத்திருக்கேன், இமேஜஸ் பிடிஎஃப் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஸ்க்ரோல் பண்றேன், பாருங்க. மீனிங் அண்ட் ரேஷியோ அனாலிசிஸ் பத்தி உங்களுக்கு மீனிங் அண்ட் ரேஷியோஸ் கொடுத்துருக்கேன். டைப்ஸ் ஆஃப் ரேஷியோஸ்ல இதெல்லாமே உங்களுக்கு டைப்ஸ்ல வரக்கூடியது. அசெட் டர்ன் ஓவர், ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, இதுவும் வந்து ஒன் ஆஃப் த சார்ட். உங்களுக்கு என்ன வருதுன்னா என்னென்ன ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம், கரண்ட் ரேஷியோ, சால்வன்ஸ் ரேஷியோ. ஓகே, இதெல்லாமே கொஞ்சம்
நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு தேவைப்படுது. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஒவ்வொரு ரேஷியோக்கான ஃபார்முலாஸ் வந்து இதில் இருக்குது. சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸ் நான் அனுப்புகிறேன். நீங்கள் வந்து ஒரு நோட்டில் உங்களுடைய ரெஃபரன்ஸ் நோட்டில் ஒவ்வொரு இதுவாக போட்டு நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸாக நீங்கள் வந்து பண்ணணும். சரிங்களா? ரிப்பீட்டாக இது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். பாருங்கள், நெட் ப்ராஃபிட் நான் டிக் பண்ணியிருப்பேன். ஓகே, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ்லாம் நான் வந்து டிக் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? இதெல்லாம் ப்ராபபிலிட்டி ரேஷியோ பாருங்க, ஹெட்டிங் இருக்கு பாருங்க, ப்ராபபிலிட்டி ரேஷியோ. ஓகே, ப்ராபபிலிட்டி ரேஷியோ நிறைய ரேஷியோஸ் இருக்கு. அதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் ரேஷியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் ஃபுல் ரேஷியோஸும் உங்களுக்கு அதில் இருக்கு. ஓகே, அதே மாதிரி டர்ன் ஓவர் ரேஷியோவில் உங்களுக்கு கேபிட்டல் டர்ன் ஓவர்னு டிக் பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸட் டர்ன் ஓவர் ரேஷியோன்னு சொல்லியிருக்கேன், ஒர்க்கிங் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஆவரேஜ் பேமெண்ட் பீரியட், கரண்ட் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, டெப்டார்ஸ் கலெக்ஷன் பீரியட், டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ, இன்வென்டரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இந்த ரேஷியோக்கு அனதர் நேம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் காலத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது வந்து அனதர் நேம், ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் சொல்லுவாங்க, இல்லைன்னா அக்கௌண்டிங் பேயபிள் டர்ன் ஓவர் கிரெடிட் அந்த மாதிரி உங்களுக்கு அனதர் நேமும் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்ல நீங்கள் அதுக்கான அனதர் நேமும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்கேஸ் இந்த நேம்லேயே உங்களுக்கு ரேஷியோஸ் வந்து கேட்டால் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்ம்ல, ஆனால் அது வந்து அப்ளை பண்ணாமல் உங்களுக்கு தெரிய போகிறது ஒரு சான்சஸ் இருக்கு. அதனால ஒரு சைட் பை நீங்கள் ஒரு கிளான்ஸ் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரேஷியோ அனதர் நேமும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நான் உங்களுக்கு சால்வன்சி ரேஷியோ வந்து டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசெட் ரேஷியோ, கேஷ் பொசிஷன் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ, இதெல்லாமே சால்வன்சி ஆர் ஃபினான்ஷியல் ரேஷியோன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதுதான் இப்போ உங்களுக்கான ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை நீங்கள் கலெக்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் பண்ணால் கம்பல்சரி ரேஷியோ அனாலிசிஸ்லேருந்து ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸை நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு 10 மார்க்கில் கேட்கலாமோ 5 மார்க்ஸும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இதில் ரிலேட்டிவாக வந்துடும். ஓகே, இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள், இல்லஸ்ட்ரேஷன் 1 பாருங்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம நேற்று கிளாஸில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் பாருங்க. கால்குலேட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன், ஓப்பனிங் ஸ்டாக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், க்ளோசிங் ஸ்டாக். இது வந்து நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணல அந்த ஃபார்மட் தான் இது. இப்போ நேற்று கிளாஸ் நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா இந்த ரேஷியோ ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இப்போ ட்ரேடிங் அக்கௌண்டோடைய ஃபார்மட் என்ன வரும்னா 2 ஓப்பனிங் ஸ்டாக்கு, 2 பர்ச்சேஸ் ரிட்டர்ன், இதை லெஸ் பண்ணுவீங்க. 2 டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டிவாக ஏதாவது இருந்தால் எக்ஸ்பென்சஸை கொண்டு வந்துட்டு ரைட் சைடில், அதாவது கிரெடிட் சைடில் பை சேல்ஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், இதுதான் ஃபார்மட். இப்போ இதில் இருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சேல்ஸ் வந்து கிரெடிட் சைட் 10 lakh, சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து 1 lakh, அப்போ லெஸ் பண்ணால் நெட் சேல்ஸ் வந்து 9 lakh rupees. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து டெபிட் சைட் 2 lakhs, பர்ச்சேஸ் வந்து 6 lakhs, ரிட்டர்ன் வந்து 1,50,000, லெஸ் பண்ணால் 4,50,000 பர்ச்சேஸ் வேல்யூ, டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ. க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாவே 65,000 கிரெடிட் சைடு. அப்போ டோட்டல் ஹையஸ்ட் வேல்யூன்னு பார்த்தா இந்த 9,65,000 கிரெடிட் சைடு தான் ஹையஸ்ட். இந்த வேல்யூ அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டெபிட் சைட் கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு மேலே இருக்கக்கூடிய ஓப்பனிங் ஸ்டாக் 2 lakhs அண்ட் பர்ச்சேஸ் 4,50,000, இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த 9,65,000 நீங்கள் லெஸ் பண்ணால் வரக்கூடிய டிஃபரன்ஸ் வேல்யூ 3,15,000 வரும். அந்த பேலன்ஸ் ஃபிகருக்கு நேம் வந்து கிராஸ் ப்ராஃபிட். இப்போ கிராஸ் ப்ராஃபிட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோனா என்ன? கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்ட்டு 100.
அப்போ கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ 3,15,000. நெட் சேல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்கோம் 9 lakh மல்டிப்ளை 100 35% வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் வந்து இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 3 பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 2 வேண்டாம், இல்லஸ்ட்ரேஷன் 3. இங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல ஆப்ரேட்டிங் ரேஷியோ கேட்டிருக்காங்க, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோன்னு சொல்லி ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல இருந்து உங்களை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் உங்களுக்கு மேலே காட்டுறேன். பாருங்க, இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தான், எம்சிஏல கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. கிராஸ் ப்ராஃபிட் 3 lakh, income from investment 40,000, loss on sales of plant 30,000, operating expense 1,20,000, provision for tax வந்து 50,000. இது வந்து எம்சிஏ கொஸ்டின் பேப்பர்ஸ்ல ஒரு தடவை கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை. சரிங்களா? எப்போனா 2010ல கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து. ஓகே, அப்போ என்னென்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்போ நெட் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ். இப்போ நெட் ப்ராஃபிட் எப்படி கால்குலேட் பண்ணா? சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் மைனஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ். இந்த ஃபார்முலா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இந்த ஃபார்முலாஸ்ல இருக்கிற மாதிரி நீங்க அப்ளை பண்ணி நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்ளை பண்ணா உங்களுக்கு 40% வந்து வரும். சரிங்களா? ஓகே, இதுதான் இன்கம் ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் சொன்னல, அந்த தேர்ட் இல்லஸ்ட்ரேஷனுக்கான இன்கம் ஸ்டேட்மெண்ட் அவனே கொடுத்துட்றான். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒவ்வொரு ரேஷியோ வந்து கால்குலேட் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து நடந்திருக்கு, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு கொடுத்துருக்கான், கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துட்டான், நான் ஆப்ரேட்டிங் இன்கம் கொடுத்துருக்கான், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான், நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்கான், லாஸ்டா வந்து நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ரேஷியோக்கான ஃபார்முலா, ஓகே, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இங்க இருக்கு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணாதான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அந்த ஹெட்டிங்ல இருக்கக்கூடியது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் வந்து 3,50,000 பிளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 40,000, 60,000, 20,000 டிவைட் பை நெட் சேல்ஸ் வந்து 8 lakhs மல்டிப்ளை 100 பண்ணா how many percentage பார்த்தா 58.75%. Next one, expenses ratio. Expenses ratio பார்க்க சொல்லும் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். ஒவ்வொரு ரேஷியோக்கும் ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ்க்கு நீங்க எடுக்கணும். ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100. அப்போ என்ன மாதிரி ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்லாம்? ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ். அப்போ அந்தந்த எக்ஸ்பென்சஸ் நேம் கொண்டு வந்து நீங்க ரேஷியோ வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ? 40,000 டிவைட் பை நெட் சேல்ஸ் 8 lakhs மல்டிப்ளை 100, 50%, 5% வந்து கால்குலேட் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. இங்க பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் எக்ஸ்பென்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ். Are you clear?
Okay, next one. Is the next one. Selling expenses ratio. Selling expenses formulas அப்படியே நோட் பண்ணிட்டே வாங்க. ஃபார்முலாஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவேன். ஃபார்முலாஸ் வந்து நீங்க நோட் பண்ணிட்டே வந்தாதான் உங்களுக்கு எவ்வளவு ஃபார்முலாஸ் நம்ம எடுத்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியும். இந்த ஃபார்முலாஸ் நீங்க வந்து நோட் பண்ணிட்டே வந்துட்டே இருங்க. எவ்வளவு ஃபார்முலாஸ் நீங்க எடுத்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும் கிளாஸ்ல. செல்லிங் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100. Selling expenses 60,000, 8 lakhs multiply 100%, 7.5%. Distribution expenses formula. Distribution expenses divided by net sales into 100. நான் சொன்ன probability ratio பொறுத்தவரை எல்லாமே divided by net sales into 100 ஆலும் பண்ற மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதான் இங்க. என்ன பர்டிகுலர் எக்ஸ்பென்ஸ் கேட்கணும் அந்த எக்ஸ்பென்சஸ் நேம் கொண்டு வந்தாவே அதே ரேஷியோ வந்து நீங்க அப்ளை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ் முடிஞ்சது. ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் divided by net sales into 100 and 3.75%. Operating profit ratio. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோன்னு பார்க்க சொல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தெரியாது. இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஆப்ரேட்டிங் கிராஸ் ப்ராஃபிட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த செப்பரேட் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். 40,000, 60,000, 20,000 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதை வரை நீங்க கிராஸ் ப்ராஃபிட் வந்து ரிமூவ் பண்ணா ரிமைனிங் இருக்கக்கூடிய வேல்யூ 3,30,000 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வேற எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நெட் ப்ராஃபிட் பிளஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம் மைனஸ் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்ஸ். இதை லெஸ் பண்ணாலும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். அனதர் ஒன் ஃபார்முலா. அப்படி கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு 3,30,000 வரும். அண்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கான ஃபார்முலா அப்ளை பண்றீங்க. 3,30,000 டிவைட் பை 8 lakhs மல்டிப்ளை 100, 41.2% வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கான பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்றீங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. இது தெரிஞ்சுக்கிற ரேஷியோ தான். ஜிபி டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டு 100, 4,50,000 டிவைட் பை 8 lakhs மல்டிப்ளை 100, 56.25%. And last final one is the net profit ratio. Net profit NP divided by NS multiply 100. Short form NP, net profit, net sales divided by net sales into 100. 3 lakh divided by 8 lakhs multiply 100, 37.5%. Okay, is the 10 mark problems வந்து இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதுக்கு ரிலேட்டடான ஒரு ப்ராப்ளத்தை எடுத்து நம்ம இப்போ டிஸ்கஷன் வந்து பண்ணியிருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு நிறைய ரேஷியோஸ் வந்து இதுல வந்து கவர் ஆயிடுது. சரிங்களா? என்னென்ன ரேஷியோனா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, ஓகே, ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ, இது எல்லாமே இதுல வந்து இந்த ப்ராப்ளத்துல வந்து வரதுனால இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நான் டிஸ்கஷன் வந்து பண்ணிருக்கேன். ஆர் யூ கிளியர்? ஓகே. And next one. Turnover ratio. ஆல்ரெடி டர்ன் ஓவர் ரேஷியோல ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். இன்வென்டரி டர்ன் ஓவர் பத்தி பார்த்துருப்போம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கலான்னு பாருங்க. டர்ன் ஓவர், ஸ்டாக் டர்ன் ஓவர் பத்தி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சேல்ஸ் ரிட்டர்ன், ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் அட் காஸ்ட், டோட்டல் காஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் த இயர், ஜிபி ஃபார் த இயர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் டர்ன் ஓவர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கான ஃபார்முலா இப்போ ஷோ ஆகுது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக் அப்படின்னு வந்திருக்கு. காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் அப்படி கண்டுபிடிக்க சொல்ல ஆல்ரெடி இந்த ஃபார்முலா நம்ம நோட் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் மைனஸ் கிராஸ் ப்ராஃபிட்ன்ட்டு. இப்போ சேல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு, அதுல ரெண்டு லெஸ் பண்ணால் 31,536 rupees வருது. ஆவரேஜ் ஸ்டாக் நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இன்வென்டரி ஆவரேஜ் இன்வென்டரின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அதே ஃபார்முலா தான் இங்கே ஆவரேஜ் ஸ்டாக்னு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக், அதை கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு 1,596 rupees வருது. இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டாக் டர்ன் ஓவரை வந்து அப்ளை பண்ணுறீங்க. 19.76 times வந்து கால்குலேஷன் வந்து பண்ணுறீங்க.
ஓகே. இந்த ரேஷியோ அனாலிசிஸ் பொறுத்தவரை நீங்க என்ன பண்றீங்கன்னா, கொஞ்சம் ஃபார்முலாஸ் எடுத்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே வந்தா ஈஸியா இருக்கும். இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன்னா இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஈஸியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் இது எடுத்திருக்கேன். இதுக்கு ரிலேட்டிவா தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் எடுப்பாங்க. ஓகே. அதனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது வந்து கரண்ட் அசெட் ரேஷியோ, ஃபினான்ஷியல் பொசிஷன் ரேஷியோ ரிலேட்டிவான ஒரு கொஸ்டின் தான் இது. கரண்ட் அசெட்னா என்ன, கரண்ட் லைபிலிட்டினா என்னன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க கொஞ்சம் பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோன்னு சொல்லி ஒரு ஃபார்முலாஸ் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் சால்வன்சி ரேஷியோ. மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் கையில் வந்தோடனே நீங்கள் உட்காந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, லிக்விட் ரேஷியோன்னு சொல்லியிருந்தால, லிக்விட் அசெட் டிவைட் பை கரண்ட் லைபிலிட்டி. லிக்விட் அசெட் பார்க்க சொல்ல கரண்ட் அசெட்லேருந்து ஸ்டாக் அண்ட் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் லெஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அப்சல்யூட் லிக்விட் ரேஷியோக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க பாருங்க. கேஷ் இன் பேங்க் பேலன்ஸ் பிளஸ் மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டிஸ் டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டி. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே சில நோட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். மார்க்கெட் செக்யூரிட்டிஸ்னா என்ன, ஓகே. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். மார்க்கெட் செக்யூரிட்டிஸ்னா என்ன, கேஷ் இன் பேங்க் பேலன்ஸ்னா என்ன, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம், ஜென்ரலாக தெரியக்கூடிய விஷயம் தான் அது. அதெல்லாம் இன்கேஸ் உங்களுக்கு டவுட்ஸ் தான் நீங்கள் போட்டு பார்க்கலாம் நெட்டில். இது ஒரு கம்பேரிட்டிவ் ப்ராப்ளம். இதில் எவ்வளோ டீப்பாக உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னா கேட்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 12 ரேஷியோஸ் கேட்டிருக்காங்க. இவ்வளோ உங்களுக்கு கேட்பாங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுக்காக தான் இந்த கொஷினை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இதுவும் மெட்டீரியலில் நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, இதுக்கு ரிலேட்டிவாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சோன்னா நீங்கள் எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே. இப்படியும் கேட்பாங்க. இன்கேஸ் வந்து எல்லாத்துலேயும் 2 ரேஷியோஸ் எடுப்பாங்க. ப்ராபபிலிட்டி ரேஷியோவில் 2, டர்ன் ஓவர் ரேஷியோவில் 2, சால்வன்சி ரேஷியோலேருந்து 2 ஃபார்முலாஸ் 2 ரேஷியோஸ் எடுத்து அது வந்து மொத்தமாக கொடுத்து கூட உங்களை ஒர்க் அவுட் வந்து பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? பாருங்க, கரண்ட் ரேஷியோ, லிக்விட் ரேஷியோ, ஃபிக்ஸட் அசெட் ரேஷியோ, டெப்த் ஈக்விட்டி ரேஷியோ, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸட் டர்ன் ஓவர் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோ. ஓகே. தெர் ஆர் 12 ரேஷியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் வந்து இந்த மெட்டீரியல் இருக்கு, நீங்க வந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும் உங்களுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்ட்டு. இந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங்கபிளா இருக்கும். அதனால நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ரேஷியோ பொறுத்தவரைக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு டிஸ்கஷன். ஏன்னா டவுட் இருந்தா சேட் பாக்ஸ்ல மெசேஜ் பண்ணுங்க. ரேஷியோ அனாலிசிஸ் ரிலேட்டிவா இல்லை நெக்ஸ்ட் போகலாம். டவுட் இல்லைன்னா நோ டவுட்னு போட்டுருங்க. Audio receivable. Okay, any doubts?
one answer as found times should be written as. Yes, compulsory. ஓகே, ரெண்டே பேர் தான் நோ டவுட்ஸ்னு போட்டிருக்கீங்க. அப்போ மற்றவங்க எல்லாருக்குமே இருக்கா? நீங்க கொடுத்தாதான் நெக்ஸ்ட் நான் போக முடியும். ஒரு டவுட் இல்லைன்னு நோன் போடுங்க chat பாக்ஸ்ல. ஓகே, ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் கவர் பண்ண போற சாப்டர் வந்து மார்ஜினல் காஸ்டிங். இந்த கிளாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் நான் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேன். இந்த பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அந்த கிளாஸஸ் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ நம்ம கிளாஸஸ் பார்க்கலாம்.